யாழ் மாநகர சபை ஊழியர்கள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றில் இன்று ஈடுபட்டனர். 14 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் மாநகர சபைக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்களின் நலன் சார்ந்த கோரிக்கைகளை ஆணையாளரிடம் முன்வைத்த போதிலும் அவை தீர்க்கப்படவில்லை என குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். மாநகர பிரச்சனை தொழிலாளர் பிரச்சனை பல வருட காலமான பிரச்சனை. எனவே புதிய ஆணையாளரும் அதை செய்து தருவதாக நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிற ஒழிய இன்னும் சரியான எழுத்து மூலமே அல்லது சிறிய முன்னேற்ற நடவடிக்கைகளை இன்னும் ஈடுபடவில்லை. அதனால் நாங்கள் தற்பொழுது இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எமக்கு சரியான தீர்வை ஆணையாளர், அதாவது முதலமைச்சர் உட்பட அனைவரும், உள்ளூராட்சி ஆணையாளர் அனைவரும் எமது தொழிலாளருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுக்கு ஒரு முரண்பாடான பதவியை தந்து எங்களோட சம்பளத்தில் இப்படி ஒரு கேடுகட்ட இதுகள் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு அதை நிவர்த்தி செய்தது சொல்லி நாங்கள் பல முறை போராடி இருந்தோம். ஆனால் இந்த முறை எங்கள் சங்கம் மூலமாக நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து இதுகளை கேட்டிருந்தோம். ஆனால் அதுக்கு ஆணையால் செய்தாருன்னு சொல்றாரு தவிர ஆனால் இதுவரையில எந்த இதழும் மற்றது. இதேவேளை வடமாகாண தொண்டராசிரியர்கள் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தின் முன்பாக 2 நாட்களாக முன்னெடுத்த உண்ணாவிரத போராட்டம் நேற்று கைவிடப்பட்டது. எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் தொண்டராசிரியர்களுக்கான நியமனங்கள் வழங்குவதாக வடமாகாண ஆளுநர் ரெஜினோல் குரே வாக்குறுதி வழங்கியதை அடுத்து உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் நாளைய தினம் ஜனாதிபதியை சந்தித்து தொண்டராசிரியர்களின் நியமனம் தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாகவும் வடமாகாண ஆளுநர் இதன்போது வாக்குறுதி அளித்திருந்தார்.